டேஸ்ட்டான எக் பொடி மாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நம்ம எக் பொடி மாஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு சாப்பிட்றதுனால நல்லா டைஜஷனுக்காக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கறி லீவ்ஸும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும். கோகனட் ஆயிலோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட் வரும். இங்கே சிக்கன் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 எக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட், எக்குக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நல்லா அந்த எக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை தனித்தனியாக கொத்தி விடணும். ஸோ நல்லா எக்கு வெந்துடுச்சு. நல்லா ஃபைனாக நான் கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெப்பர் சிக்கன் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல்லாக நல்லாவே கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.